டேஸ்டியான வெஜ் குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. 1/2 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி பழம், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே கலந்து விட்டுட்டு குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து கடைசியா 1/2 டீஸ்பூன் கல்பாசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு வெஜ் குருமா சூப்பரா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும்.